அதோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற விசுவாசத்திற்காக, வார்த்தைகளுக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒருவர் ஒரு அழகான கருத்தை பதிவு செய்திருந்தார். அதை படித்த நான் உண்மையிலே அந்த கருத்தை வைத்து ஒரு பிரசங்கம் எடுத்தால் என்ன அப்படின்னு சொல்லி அதன் விளைவாக எடுத்தது தான் இந்த பிரசங்கம். ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சொத்துக்காகவும் சோத்துக்காகவும் அடிதடி சண்டையிடுகிற கிறிஸ்தவர்களை பாராதே, விளைவு கெட்டு போவாய். பரத்திற்காகவும் பரிசுத்தத்திற்காகவும் பாடுகளை அனுபவிக்கிற தேவ மனுஷர்களை பார், அப்பொழுது பிழைப்பாய். அந்த கருத்தை படித்த உடனே என் மைண்டில் 4 பேர் வந்தாங்க பைபிளில் இருந்து. ஒருவர் மோசே, இன்னொருவர் அப்போஸ்தலனாகிய பவுல், இன்னொருவர் அப்சலோம், இன்னொருவர் ஏசா. இவங்க 2 பேரும், அதாவது ஏசாவும் அப்சலோமும் ஒரு டீமில் இருக்காங்க, பவுலும் மோசையும் ஒரு டீமில் இருக்காங்க. இந்த 2 குரூப் வேதத்தில் நான் பார்த்த பொழுது இந்த அப்சலோமும் ஏசாவும் தங்களுடைய முடிவை பரிதாபமாக மாற்றிக்கொண்டார்கள், கெட்டு போனார்கள். எதற்குனா, ஒருவன் சோத்துக்காக கெட்டு போனவன் யாரு, இன்னொருவன் பதவி ஆசை, சொத்து, பதவிக்காக தன் தகப்பனையே கொல்லும்படி வந்து கடைசியில் கெட்டு போனவன். அவன் பேர் என்னது, அப்சலோம். இந்த 2 பேரும், இன்னும் 2 பேர் சொன்னல, மோசே பவுல், இவங்க 2 பேரும் இவங்க ஆரம்ப கால வாழ்க்கை பாருன்னா, ஒருத்தர் அரண்மனையிலே வாழ்ந்து சுகமாக இருந்தவர், இன்னொருத்தர் பெரிய கோடீஸ்வரர் பவுல். அவர் யூத மார்க்கத்தின் வைராக்கியமானவர். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னை கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிற மனுஷனாக தன்னை அர்ப்பணித்தார். இந்த காரியம் தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல்ல மோசையை பற்றி நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் பரத்திற்காகவும் பரிசுத்தத்திற்காகவும் என்ன பாடுகளை வேண்டுமானாலும் அனுபவிக்க நாங்கள் தயார். அப்படிப்பட்ட மனுஷரை பாருங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய மோசையை பார்க்கறதில்ல, பவுலை பார்க்கறதில்ல, அப்சலோமை பார்த்துட்டு ஏசாவை பார்த்துட்டு இப்படியெல்லாம் கிறிஸ்தவம் இருக்கலாமான்னு கேள்வி கேட்குறீங்க. நிறைய பேருடைய குறைகள் என்ன? கிறிஸ்தவத்தில் இன்றைக்கும் அப்சலோம்கள் இருப்பார்கள், ஏசாக்கள் இருப்பார்கள். ஆனால் மோசேக்களும் உண்டு, பவுலும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரை பார்க்கணும்? மோசேயும் பவுலையும் பார்த்தீங்கன்னா உங்க பிழைக்க முடியும், தேவ ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஏசாவை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த குறை தான் உங்க வாழ்க்கையை நிரப்பும். நீங்க அப்சலோமை பார்த்தீங்கன்னா அவன் மைண்டு தான் உங்களுக்கு வரும். முதல்ல மோசையை பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மோசையை பற்றி ரொம்ப அழகான ஒரு காரியத்தை இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதியிருப்பார். 11ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து வாசிப்போம். 23லிருந்து வாசிப்போம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார். மோசேயினுடைய பிறப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பிறந்த உடனே அந்த குழந்தை யாரும் போய் பார்த்து கொஞ்சம் முடியல. ஒரு குழந்தை வீட்டில் பிறந்தா எத்தனை சொந்தக்காரர் குழந்தைய பார்த்து என்னென்ன கருத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு, ஆயா மாதிரி இருக்கு, பாட்டி மாதிரி இருக்கு, இல்லை இது என்ன மாதிரி, இல்லை அது அவனை மாதிரி, இல்லை இவ்வளோ மாதிரின்னு இதெல்லாம் ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு குழந்தை பிறந்தா. ஆனால் மோசே பிறந்த பொழுது இந்த சூழ்நிலை என்ன கவனிக்கிறீங்களா? ராஜா எபிரேய ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் தான் மோசே பிறக்கிறார். அப்போ என்ன செய்ய வேண்டியது? மோசேயும் கொல்லப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய தாய் அந்த குழந்தை முகத்தை பார்த்து எப்படி பார்த்தாலாம்? அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், உங்கள் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு அழகானவங்க தானே? ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், நம்ம பிள்ளைங்க நமக்கு அழகானவங்க தான்.
அந்த தாய்க்கு அதே போல் அழகுள்ள பிள்ளை, இந்த பிள்ளையை கொல்ல விடலாமா, இந்த பிள்ளையை கொல்ல அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாலாம். ஃபஸ்ட்டு மாதமாவது ஈனாலும் அப்புறம் கொஞ்சம் சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும், 2ஆவது மாதம், 3ஆவது மாதம் ஓவராக இன்க்ரீஸ் ஆகும் குழந்தையினுடைய அழுகை. கண்டிப்பாக இந்த வீட்டில் ஏதோ ஒரு குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடின்னுவாங்க. ஆணாக இருந்தால் கொண்டு போயிட்டு கொன்று போட்டுருவாங்க. மோசேனுடைய தாய் என்ன செய்தால் தெரியுமா? ஒரு நாணல் பெட்டியை செய்து அதை அந்த பிள்ளையை உள்ளே வைத்து எங்கே விட்டுட்டா? நதியில் விட்டாச்சு. இப்போ நதியில் பார்வோனுடைய குமாரத்தி அவங்க நீராட வராங்க, ஸ்நானம் பண்ண வராங்க தோழிகளோட. பார்த்தா இவங்க ஸ்நானம் பண்ணுற இடத்துல அந்த நாணல் பெட்டி வருது. ஏதோ ஒரு பெட்டி மிதந்து வருகிறதே என்று திறந்து பார்க்கும்போது உள்ளே என்ன இருந்தது? ஒரு அழகான ஆண் குழந்தை. அவளுக்கு பார்வோனுடைய குமாரத்திக்கு அந்த குழந்தையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அழகான குழந்தை எப்படி எங்கே தூக்கி போடுறது? அவளுக்கு தெரிஞ்சிச்சு இது எபிரிய குழந்தை. இது யார் குழந்தை? அப்போ ஆர்டர் போட்டிருக்கிறாரு எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லணும். ஆண்டவர் பாருங்க, எந்த பார்வோன் ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதே பார்வோனின் அரண்மனையில் தான் மோசையை வளர்த்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த குழந்தையை கொண்டு போய் வேதம் சொல்லுகிறது பார்வோனுடைய குமாரத்தி தனக்கு பிள்ளையாக வளர்த்தாலாம். என்னது? தனக்கு பிள்ளையாக. இன்னொரு அந்த காரியத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்து குழந்தை என்ன செய்ய வைக்கிறா? வளர்க்கவும் கொடுக்குறா. நீயே பால் கொடுத்து வளரு. ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ ஞானமானவர் பாருங்க. இப்போ பிள்ளை வளர்ந்துட்டான், 40 வயசு ஆயிடுச்சு. எந்த அந்தஸ்தோட வளர்றாரு? பார்வோனுடைய குமாரத்தின் மகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வோனுக்கு பேரன், அதான் அர்த்தம். பார்வோனுடைய பேரன். அவருக்கு தனி வாழ்க்கை, தனி அந்தஸ்து எல்லாம் இருக்குது. ஆனால் மோசேனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை சந்தித்த பின்பு அவனுடைய சுபாவம் மாறுகிறது. என்ன மாறுதுன்னு அடுத்த வசனத்துல பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. யாராவது நீங்க யாரா வெறுப்பீங்க? டாடா பிர்லாக்கு உங்களை யாராவது தத்து எடுத்தா சும்மா இருப்பீங்க? சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? டாடா பிர்லா பிள்ளையாக நான் இருக்கிறேன்றது எவ்வளோ பெரிய பெருமை உங்களுக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அதை வெறுக்கிறான். முதல்ல எனக்கு அந்த அந்தஸ்தே வேணாம், உலகம் கொடுக்குற அந்தஸ்தே எனக்கு வேணாம், உலகம் கொடுக்குற புகழ்ச்சி, உலகம் கொடுக்குற பட்டம் என்ன அதெல்லாம் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும் கொடுக்கும்போது. ஆனால் ஒரு நாள் அது நம்மளை என்ன செய்யும்? அது நல்ல தெய்வீகமான அனுபவத்துக்கு நேரம் நடத்தாது. இன்றைக்கி உலக புகழ்ச்சிக்காகவே நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டு பணம்லாம் செலவு பண்ணுறாங்க. பிரதர் எனக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுங்களேன், நான் பார்த்து ஏதாவது உங்களுக்கு நல்லது செய்கிறேன். நீங்கள் அப்படி தான் உலகத்தில் நிறைய பேர் நிறைய பட்டங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. சிலரை கவர்றதுக்குன்னே சில பேர் பட்டங்களை கொடுத்து அவங்கள தங்கள் வசமாக்கிக்கிறாங்க. ஆனால் இவன் எந்த பட்டத்தை வெறுக்கிறான்? வேதம் சொல்லுகிறது பார்வோனுடைய குமாரத்தி. முதல்ல எனக்கு எது தடையாக இருக்குது? எது என் பிரச்சனை என் வாழ்க்கையில்? இந்த தேவையில்லாத அந்தஸ்து. இது என்னது கவனிக்கிறீங்களா? தேவையில்லாத அந்தஸ்து. ஏன் வெறுத்தான்னு வேதம் சொல்ல தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இதுக்கு தான் அதை வெறுக்கிறான். எதுக்காக? நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது உன் வாழ்க்கையில கூட. அப்போனா நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பழைய ஸ்டோரியை நீ மறக்கணும். நிறைய பேர் இன்னும் பழைய ஸ்டோரியை மறக்கிறது இல்லை. பழைய ஸ்டோரியை முதல்ல மறங்க. அங்கெல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இனிமே தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. அவன் என்ன யோசிக்கிறான்? அவன் என்ன ஒப்பு கொடுக்குறான்? அநித்தியமான பாவ சந்தோஷம். ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சந்தோஷமெல்லாம் பாவ சந்தோஷம்தான். எல்லாம் பெருமைக்குரியது தான். எல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே ஒன்றுத்துக்கும் நிகரானது கிடையாது. அது நல்லதுக்கு நிகரானது கிடையாது. அப்படிப்பட்ட பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். அவனுக்கு கிடைச்ச லைஃபுக்கு அவன் என்ன செய்திருக்கலாம்? சாகிற வர 120 வருஷம் உயிரோடு வாழ்ந்துருக்கிறார். அவர் 120 வருஷம் எங்கே வாழ்ந்துருந்துருக்கலாம்? எகிப்திலேயே பார்வோனுடைய அரண்மனையில் சுகபோகமாக வாழ்ந்து செத்து அவனுக்கு ஒரு கல்லறை கொடுத்துருப்பாங்க. ஆனால் தேவன் அவனை சந்தித்த பின்பு அவன் தேவன் தனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொண்டு என்ன செய்கிறான்? அந்த
பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே கவனிங்க. துன்பத்தை இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நிறைய நேரம் கரடு முரடானது தான். அதனால சோர்ந்துடக்கூடாது. நம்ம கூட ஆண்டவர் வருகிறாரு. சில நேரங்களில் நம்ம தூக்கி சுமப்பார். அவனுக்கு தெரியும் துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இந்த தெரிந்து கொள்றதுல வித்தியாசமாக இருக்கு பாருங்க. நீங்கள் அந்த என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு நல்ல எனக்கு பார்க்கறதுக்கே பிடிச்சிடணும். நிறைய பேர் நம்ம கவலைப்படுறதே, நான் ஏன் அமெரிக்காவில் பிறக்காமல் போயிட்டேன். நான் கூட கவலைப்பட்டது உண்டு ஒரு காலத்தில். போய் நான் இந்த இந்தியாவில் பிறந்துட்டேனே, ஒரு அமெரிக்காவில் பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன். அங்கே பிறந்த அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, முட்டை விடுற கோழிக்கு தானே பிட்ட வழி தெரியும்னுவாங்க. ஆம்லேட் சாப்பிட்றவனுக்கு தெரிய போகுது, அவிச்சு திங்கிறவனுக்கு என்ன தெரிய போகுது. என்னங்க, அதுக்கு தான் வழி தெரியும். அந்த மாதிரி அங்கே போனால் தான் தெரியும் எங்கெங்கே எப்படின்னு. அப்போ போனால் தான் தெரியும். ஆனால் தேவனுடைய நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இப்போ இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் 26 வசனம் வாசி. இனி வரும் பலன் மேல் அதான் ரொம்ப முக்கியம். என்னதுங்க, இதுவரை இருந்த வாழ்க்கையை விட இனி வரும் பலன். எல்லாம் சொல்லுங்க, இனி வரும் பலன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்டிங்கில் இருக்கிற மாதிரியே பேசுகிறீங்க. நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள், இனி வரும் பலன். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எப்படி இருக்கணும் சிந்தனை, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கணும். நான் இனி என் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு, இதுவரை என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் போகட்டும். அவனுடைய நோக்கம் என்ன இருந்தது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் அவனுக்கு ஆடம்பரமான உடை இருந்தது, விதவிதமான நகைகள் இருந்தது, அங்கே விதவிதமான வேலைக்காரர் இருந்தார்கள், அவனுக்கென்று அருமையான அறை இருந்தது, நல்ல ஆடம்பரமாய் வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தது, நல்ல மேசையில் அவனுக்கு உணவுகள் இருந்தது. ஆனால் அதை எந்த பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று. இவனை மாதிரி ஆளை பார்த்தா உருப்படுவாங்களா எப்படி? இவனை மாதிரி ஆளை ஃபாலோ பண்ணா தானே கிறிஸ்தவத்தில் ஒழுங்கா நீங்களாவது நல்லா நிற்க முடியும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் பார்க்க வேண்டிய ஆளை பார்க்காம நீங்கள் யாரையோ பார்த்துட்டு எதுவுமே சரியில்லைங்க, ஒட்டுமொத்த ஆண்டவர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாரையும் என்ன பண்ணிடுறோம், ரிஜெக்ட் பண்ணி விட்றோம். ஆண்டவரே எனக்கு வேணாம், எதுக்குப்பா வேணாம், அவர் சரியில்லைங்க, இவர் சரியில்லைங்க. நான் சொல்கிறேன், அப்சலோமும் ஏசாவை நீ ஏன் பார்க்குற, இவர்களை பார், இவர்கள் எப்படிப்பட்ட வழியில் வர்றாங்கன்னு பாருங்க. இவங்களுக்கு கொடுத்த அத்தனை மேன்மையும் தள்ளிட்டு புறந்தள்ளிட்டு, நல்லா கவனிக்கிறீங்களா, புறந்தள்ளிட்டு என்ன ஆண்டவர் நிமித்தம் வரக்கூடிய நிந்தைய. நல்ல வேலையில் இருப்பீங்க, திடீர்னு ஆண்டவரே அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போமான்னு சொன்னால், அது எப்படி ஆண்டவரே, இதில் எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குது, இதில் எவ்வளவு எனக்கு பெனிஃபிட் இருக்குது, இதில் எனக்கு எவ்வளோ பிரயோஜனம் இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது. அதை விட இன்னொன்று மேன்மையான தேவன் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அதனால தான் காண்கிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னு வேதம் சொல்லுகிறது. காண்கிறதுல அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். எல்லாம் சொல்லுங்க, காண்கிறவைகளோ அநித்தியமானது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, காணாதவைகளோ நித்தியமானது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு தான் மோசே என்ன செய்கிறாரு, ஆண்டவரை நோக்கி வர்றாரு. அதை பாக்கியம் என்று எண்ணினான். இப்படி பாக்கியம் என்று எண்ணி வந்த அவனைத்தான் தேவன் என்ன செய்தார், இஸ்ரவேல் சமஸ்த சபைக்கும் தலைவனாக அவனை ஆக்கினார். அவன் என்ன செய்தான், எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக, அடுத்த வசனம் பாருங்க, விசுவாசத்தினாலே, இந்த 28 வாசிங்கம்மா. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும். அங்கதான் பஸ்கா ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது, எகிப்துல. யார் ஆரம்பிச்சது, மோசே. எவ்வளவு பெரிய பாக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையை பாக்கியமா நினைக்கிறாங்களோ ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் வேறு பிரதர், நான் ஏன் கிறிஸ்தவனானேன்னு நிறைய நேரம் நானே நினச்சி தனியாக அழுதுருக்கிறேன். இப்போ புலி வாழை பிடிச்ச கதையை இப்படியும் ஓட முடியல அப்படியும் ஓட முடியல நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க. யாருமே இல்லையா? பாக்கியமாக நினைக்கிறீங்க? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னங்க அதிக பாக்கியம் எதுங்க, கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தை. ஆனால் இருக்குது இன்னொரு பார்வை, என்னது, எகிப்தின் பொக்கிஷம். நல்ல அருமையான இடம், அருமையான சுகபோக வாழ்க்கை. புரியுதுங்களா? சுகபோகமாக எல்லாம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் இனி வரும் பலன் மேல், இந்த பக்கம் உட்காருங்க, இங்கே உட்காருங்க, இந்த பக்கம் உட்காருங்க, இனி வரும் பலன் மேல்
நோக்கமாயிருந்து. எல்லாம் சொல்லுங்க, இனி வரும் பலன் மேல். இனிமே நீங்க எதன் மேல நோக்கமா இருக்கணும்? இங்க இருந்து அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து முன்னாடி இருந்து எல்லாம் அப்படியே சொல்லுங்க. இனி வரும் பலன் மேல். இனி அப்படி பாருங்க, உங்க தரிசனம் மாறட்டும். எகிப்து அருமையா இருக்கும், ராஜாவின் அரண்மனை அருமையா இருக்கும், அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும். இந்த இஸ்ரேல் ஜன மாதிரி பேசக்கூடாது. அங்கே வெங்காயங்களை சாப்பிட்டோம், பூண்டுகளை சாப்பிட்டோம், வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, இன்னும் வெங்காயம் ஞாபகமாகவே ஓடாத, இன்னும் பூண்டு ஞாபகமாகவே அலையாத. ஆண்டு கொடுக்க போகிற விசேஷத்தை மன்னவ ருசி, ஆண்டு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் பாதையில் நட. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் அந்த பழைய வெங்காயத்தையும் பழைய பூண்டையுமே நினச்சி, பூண்டு விலை ஏறிச்சுன்னா உட்காந்து அழுகுறோம். ஐயோயோ பூண்டு விலை ஏறி போச்சே. வெங்காய விலை ஏறி போச்சுன்னா அதுக்கு ஒரு டிவியில் ஒரு பெரிய பேட்டி. வெங்காய விலை ஏறிக்கொண்டே போகிறது, முதல்வர்கள் கவனிக்கவில்லை. அவர்னா வெங்காய வியாபாரியா? விற்கிறவனை போய் கேட்கணும். ஒரு 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 தேசம் ஒருவனுடைய கையில் இல்லைங்க, ஒரு தேசம் மக்கள் கையில் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒழுங்காக இருந்தால் தான் எல்லாம் நல்லா நடக்கும். எங்கேயாவது கிராஸாக போச்சுன்னா பிரச்சனை வந்துடும். நிறைய பேர் தெரிய மாட்டேங்க, நேராக முதல்வர்கிட்ட போயிடுவாங்க. யார் வீட்டு வாசல்னா நாய் கடிச்சா கூட முதல் வீட்டு வாசல் போயிடுவாங்க. எப்படி நாய் கடிக்கலாம், முதல்வர் ஏன் பார்க்கவில்லை? அது அவர் வேலையா? அவரு நாயை வளர்த்தவங்கிட்ட போய் கேட்கணும், நாய் கடிச்ச நாயை போய் கேட்கணும், ஏன் நாயே கடிச்சே? அதானே முறை. என்னங்க சொல்கிறீங்க? இந்த மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் இப்படி ஆகி போச்சு. யாரோ பண்ணுற தப்புகளை ஆண்டவர்கிட்ட போயிடுது. ஆண்டவரே நீ சரியில்லை. அவர் அப்படியே பார்க்குறாரு, என்னடா சொல்கிற, நான் என்னடா பண்ண, உனக்கு நல்லதாண்டா செஞ்சேன். உங்களுக்கு தெரியாது, அந்த பாஸ்டர் இப்படி பண்ணுறாரு, அந்த சிஸ்டர் இப்படி பண்ணுறாங்க, அவங்க கிறிஸ்தவங்க தான், என்ன சண்டை போட்டு கிடக்குறாங்க, என்ன குடிச்சிட்டு கிடக்குறாங்க, எங்கே பார்த்தாலும் இதான் நடக்குதா தான் பண்ணுறாங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அதை பார்க்கும்படி தேவனை அழைக்கலை. உங்களை நரகத்தை பார்க்க தேவனை அழைக்கலை. சில நரகத்தை போய் தேடி தேடி பார்த்துட்டு வராங்க. ஏன்னா அங்கே தான் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை போல் இருக்குது. ஆனால் நரகத்தையே தேடி தேடி போகிறது. நரகத்தை கண்டவர் இவர். இதில் வேற ஒரு டைட்டில் போட்டுக்கிறது அவருக்கு. நரகமே வேணான்னு தானே பரலோகத்தை ரோக்கி ஓடி நிற்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு அங்கே வேலைன்ற நான் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கேட்குற கேள்வி சரியாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்குங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எதை வேண்டான்னு சொல்லி தேவனை நான் அவாய்ட் பண்ணுறாரோ திரும்ப எனக்கு அங்கே என்ன வேலை? எனக்கு அது எப்படி இருந்தால் எனக்கு என்னங்க? ஆகாத ஒரு இடம் அழிஞ்சு போனால் எனக்கு என்ன, அது அவமாய் போனால் எனக்கு என்னங்க? நான் சரியான இடத்துக்கு போக வேண்டியன்னா அந்த இடத்த குறித்து நோக்கம் இல்லாமல் அவன் எப்படி இருக்கிற மாதிரி இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து நம்ம எதை அதிகமாக பார்க்குறோம்? இந்த சிஸ்டர் நரகத்தை பார்த்தவங்களாம். அதுக்கு ஒரு பிரசங்கம் வேறு சபையில், பெந்தேகோஸ்தே சபையில் வெக்கமே இல்லை. கொஞ்சமாச்சும் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு வெள்ளையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு பிரசங்கம் வேறு. என்னத்த நரகத்தை எங்கள் சகோதரி பார்த்து, நான் எங்கே யாருன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே போயிடுங்கன்றுவேன். பார்த்துக்குங்க, நான் ரொம்ப மோசமான ஆள் நான். ஆமாம், இங்கே வந்து நான் நரகத்தை பார்த்தேன்னு சொன்னி அங்கேயே போயிரு. உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போனோன்னு தான் இவ்வளோ வாஞ்சியா இவ்வளோ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். உனக்கு அங்கே வேலையே கிடையாது, உனக்கு அங்கே பேச்சே கிடையாது. எகிப்தே வேணாம் உனக்கு. ஆண்டவர் எகிப்துக்கு ஏன் அனுப்புனார்னா நீ போய் ஜனங்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்துரு. பஸ்காவை ஆசரிக்கிறான், நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொடுக்குறான், 10 கட்டளைகளை கொண்டு வரான், கற்பலைகளில் இவ்வளவு பெரிய காரியத்தை அவன் ஆரம்பம் என்ன செய்தான்? கிறிஸ்துவின் வரும் நிந்தையை அதிக பாக்கியம். அவன் என்ன குறை சொன்னாங்க மோசேய? அவன் கூட பிறந்த அண்ணன் அக்காவே குறை சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. குறை சொல்லாத மனிதர் யாருமே கிடையாது. நம்மளை பற்றி எதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு வேலை சரியாக இருந்தால் திருத்திக்கிட்டு போயிடுவோம், இல்லைன்னா போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க எதோ சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று சொல்கிறாங்க, அதை பற்றி கவலைப்பட போயிட்டே இருக்கணும். இருந்தால் சரி செய்து கொள்வது நல்லது. ஆமேன்னு சொல்லுங்கள். கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ இப்போ யாரை பார்க்கணும்? நீங்கள் மோசே மாதிரி ஆளை தான் பார்க்கணும். அவங்களுடைய பின்பற்றுதலை பார்க்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கும். நீங்களும் மோசே மாதிரி போவீங்க நல்லா ரூட்டில் அழகா. புரியுதா நான் சொல்கிறது? ரெண்டாவது, ஏன்னா ஒரு 4 பேரை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அடுத்து பவுலை பற்றி சொல்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் திருப்பிக்கிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அங்கே 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 5ஆம் வசனத்திலிருந்து. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவர் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமின் கோத்திரத்தான் எபிரேயில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன்
பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் ஆ. நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் அப்போ சாட்டப்படாதவன். பவுல் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? ப்ராப்பராக நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த ஒரு மனுஷன். நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது? ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தால் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். செய்தாச்சு அவருக்கு. அடுத்து அவர் இஸ்ரவேல் வம்சம், இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்தவர். அடுத்து கோத்திரத்தில் பென்னிமீன், பேரே சொல்கிறாரு, 12வது கோத்திரம் பென்னிமீன் கோத்திரம். அப்புறம் நான் எபிரிய பாஷையை பேசுகிற தூய எபிரேயன். இவ்வளவு இது இருக்குது, இவ்வளோ பெரிய சிட்டிசன் அவர். என்ன? அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் பரிசெயன். பரிசெயர்லாம் என்னதுங்க? சொல்லுங்கள், என்னது பரிசெயர்கள்னா? நீதியை ரொம்ப பயங்கரமாக தங்கள் நீதியை பற்றி, சுயநீதியை பற்றி பேசுகிறவங்க. யார் இவங்க? ஆமாம், பரிசெயர்கள். சுயநீதி ரொம்ப. ஒரு பரிசெயன் போய் ஜெபாலயத்தில் என்ன ஜெபம் பண்ணுறான்? இந்த பக்கத்தில் இருக்கிறானே மோசமான, அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். அவனை பார்க்காதீங்க, என்ன பாருங்க ஆண்டவரே, அவனை தயவுசெய்து பார்த்துடாதீங்க, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் பாவி, என்ன பாருங்க, நான் ரொம்ப பரிசுத்தம். அப்படிப்பட்ட ஒரு பரிசெய அனுபவம் உள்ளவர் தான் யாரு? பவுல். சொல்றாரு, பக்தி வைராக்கியத்தை சபையை துன்பப்படுத்தினேன். எப்போ யூத மார்க்கத்துக்கு மீறி இன்னொரு மார்க்கம் வரவே கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் எனக்கு இருந்தது. புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றமே சாட்டப்படலை. அவர் நியாயப்பிரமாணம் எந்த தண்டனை அனுபவிக்காதோ இவ்வளவு பர்ஃபெக்டாக வாழ்ந்தவர். சொல்றாரு அடுத்த வசனத்துல, ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அவன் கிறிஸ்துவுக்காக நிந்தைய, கிறிஸ்துவின் நிமித்த ஒரு நிந்தைய பாக்கியம் என்று அவன் எண்ணினா, இவர் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறாராம். இப்ப இவரை மாதிரி ஆளை பார்க்கணுமா? நீ யாரை பார்க்கணும்? உங்களை தாங்க கேட்குறேன், யாரை பார்க்கணும்? நீங்கள் யாரை பார்க்கணும்? இவங்களை பாருங்கள், இவங்களுடைய சரித்திரங்களை படிங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாத வாழ்க்கையில் போயிட்டு உள்ளே பூந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்கள் விசுவாச வாழ்க்கையும் போயிடும். இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இதெல்லாம் எனக்கு லாபம். என்னது? இவ்வளவு எனக்கு அந்தஸ்து, இவ்வளவு எனக்கு இருக்குது கேட்டகரி, யாரும் எனக்கு அவ்வளவு மேன்மை இருக்குது எல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு என்னவா இருக்குது? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இதெல்லாம் நஷ்டம் எனக்கு. நான் எந்த ஜாதியில் பிறந்தா எனக்கு என்ன இருக்குது? நான் மனுஷன், அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்லுங்க. நான் முதல்ல நல்ல மனுஷன், நல்ல இருதயமுள்ள மனுஷனாக வாழணும். அவன் தான் நல்ல மனுஷன். புரியுதுங்களா? அதான் உண்மை. எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமோ நம்ம இனிமேல் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய பழைய மார்க்கத்தெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இவர் என்ன சொல்கிறார்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்கிறாரு பாருங்க அதே இடத்துல. அது மாத்திரம் இல்லைம்மா, நான் இன்னொரு அடுத்து 8ஆம் வசனம் வாசிங்க. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது? அதனால தான் அவங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. உன்னை ஆண்டவர் பயன்படுத்தினா நீ முதல்ல உன் சிந்தனையை சரி பண்ணு. நீ அப்சலோம் மாதிரி உட்காந்துக்குன்னு நீ ஏசா மாதிரி யோசித்திருந்தேன்னா உன்னை தேவன் பயன்படுத்தவே மாட்டார். நீ சும்மா உட்காந்துருக்கலாம் கடைசி வரைக்கும். கடைசியாக அவங்க தம்பியை போய் பார்த்து கட்டி பிடிச்சி தம்பின்னு அழுதுக்கலாம், அவ்வளோதான். வேற என்ன மிச்சம் ஏசா வாழ்க்கையில்? புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? மோசே மாதிரி எழும்பணும் ஆண்டவருக்காக. ஆமேன்னு சொல்லுங்கள். பவுலை போல் அப்படி ஒரு வைராக்கியமாக எழும்பணும். நான் இவ்வளவு அந்தஸ்தை வச்சுருந்தாலும் அதெல்லாம் கால்களை போட்டு மிதிச்சிட்டேன். இயேசுவுக்காக அதெல்லாம் நஷ்டம். எதை அடையாளம் வைக்கிறாரு? இயேசுவை. எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவை, கிறிஸ்து இயேசுவை. நல்லா சத்தமாக சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்னது சொன்னார்ல? 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அதில் இருக்கிற அத்தனையும் இப்போ என்ன பண்ணிட்டேன் நான்? அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று சொல்கிறாரு, இதை குறித்து பாருங்க. 11ஆம் வசனம் வாசிமா. 11ஆம் வசனம். அவருக்காக திரும்ப சொல்றாரு, இதெல்லாம் நஷ்டம். உன் பட்டப்படிப்பு, உன் டிகிரி, இதெல்லாம் ஏதோ உலகத்துக்கு உனக்கு தேவை, அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவரோட நெருங்கி போகிறதுக்கு, ஆண்டவரே நான் ஒரு டிகிரி ஹோல்டர், அதனால நான் அப்படியெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். பேதுரு மீன்களை பிடித்து கொண்டிருந்தார். கவனிங்க, மீன்களை பிடித்து கொண்டிருந்தார். பேதுருவும் அந்திரேயாவும் அவங்க ஸ்கூல் கூட போனவங்க கிடையாது, மீன்களை பிடித்து கொண்டிருந்தாங்க. படிக்காதவங்கன்னு அவங்கள குறித்து வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவங்கள அழைச்சவுடனே பின்னாடி வந்துட்டாங்க, இயேசு பின்னாடி. வலைகளை விட்டார்கள், படைகளை விட்டார்கள், அவருக்கு பின் சென்றார்கள்.
ஏன்னா இயேசு பின்னாடி போனால் தான் நான் உருப்பிடுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என் படகும் என் வலையும் விட எனக்கு இயேசு பெரியவர் நம்பணுங்க. அவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வேலையை விட, உங்கள் அந்தஸ்தை விட, உங்களுடைய மற்ற காரியங்களை விட யார் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கணும்? இயேசு தான் பெரியவராக இருக்கணும். இருந்தால் மற்றதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா சும்மா ஒரு ஃபோட்டோ பாட்டு வீட்டில் மாட்டி வச்சுக்க வேண்டியது தான். பார்த்து அதை நீங்கள் ரசிச்சுக்கணும். நான் தான் இது, நான் தான் இது. புரியுதா நான் சொல்கிறது? இவர் என்ன சொல்றாரு பாருங்க, யாவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பைங்கிறார். என்னது? நான் இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்த அந்த ஸ்லாக்கியம், நான் எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாத வாழ்ந்து இவ்வளவு பக்தி வைராக்கியம் மறந்து எல்லாமே இயேசுவினுடைய முன்பாக குப்பையாக தூக்கி போட்டேன். பவுல் தூக்கி போட்ட அத்தனை குப்பையை இப்போ நம்ம ஆளுங்க வாரிக்கினாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நம்ம ஆளுங்க போட்டுக்கிட்டாங்க பாருங்கள். இப்போது ரீட்ரு, ரெவரண்ட்டு, மோஸ்ட்டு, என்னது டிடி, அப்படி இப்படி டபுள் எம்ஏ, ட்ரிபிள் எம்ஏ, நீ ஒரு 10 எம்ஏ கூட படி, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏசுநாதருக்காக நீ உலகத்தில் நீ என்ன உன் மேன்மை விட்டு கொடுத்தியா? புரியுதுங்களா? சிலர் கேலண்டர்லாம் நான் பார்த்துருக்கேன். சிலர்லாம் அவங்க போட்ட அந்த படிப்புக்கே 2 லைனு போகுது. 2 லைனு. அது உண்மையாக படித்தாங்களா நமக்கு தெரியாது. 2 லைனு. அதெல்லாம் குப்பைன்ற. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை, அதெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என் நீதி அழுக்கான கந்தை. ஆமாம், அது அழுக்கான கந்தை. அது என்னை சுத்தமாக்கினவர் இயேசு, உங்களை சுத்தமாக்கினவர் இயேசு. அவரால் தான் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. அவருக்கு நன்றியாக இருங்க. அவர்கிட்ட முரண்டு பிடிக்காதீங்க. அவரை விட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க. அவரை விட்டு விலகணும்னு நினைக்காதீங்க. அவரை குறை சொல்லணும்னு நினைக்காதீங்க. யாரோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக, இப்போ நான் உங்களுக்கு ஒரு காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் கூட இருக்கிறாங்க, நல்ல டீசெண்டாக நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக முழு காவல்துறையும் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? யாரோ செய்கிற ஒரு சில தவறுகளுக்காக, எங்கேயோ ஒரு சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்கன்றதுக்காக எல்லா அதிகாரிகளும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க மாறலை. மாறாதவங்க நம்ம கிறிஸ்தவத்தில் உட்காந்துருக்குறாங்க. நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் பலன் தருவார். விடுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய காரியம் என்னது? தேவனுடைய சத்தியம். எனக்கு யார் என் முன்னாடி கரெக்டாக இருக்கிறாங்க அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க தான் எனக்கு தேவையில்லாத ஒரு ஆளை நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். நான் ஊழியத்துக்கு பைபிளை தூக்கினால இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேங்க, ஆண்டவர் சமூகத்தில் நான் எந்த ஊழியக்காரன் என் வாழ்க்கையில் ரோல் மாடலை வச்சதே கிடையாது. பெரிய டிஜேஸ் தினகரனாக இருக்கட்டும், மோகன் சிலாஸ், யார் ஊழியத்துக்கு நான் போனது கிடையாது. யாருக்கிட்டே நான் லெட்டர் போட்டது கிடையாது. வேண்டுமானால் சுவிசேஷ கூட்டங்களை போய் அட்டன் பண்ணுவேனே தவிர, சத்தியத்தை கேட்க வாஞ்சியாக ஓடுவேனே தவிர, அவங்கக்கிட்ட நான் எந்த இடத்துலையும் போய் என்ன செய்ததில்லை. நான் போயிட்டு எதையும் கற்றுக்கினதில்லை. எனக்கு தேவை ஆவிக்குரிய காரியம். அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அதை எடுத்துக்குவோம். கோழி மாதிரி நல்ல அரிசி கொத்திக்குவோம், அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்லுங்கள். சபை கூட வரீங்கல்ல, நல்ல பாஸ்டர் பேசுகிறதுல சிலது உங்களுக்கு பிடிக்கலாம், விட்டுடுங்க. நல்லதை எடுத்துக்கங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். கரெக்டாக நான் சொல்கிறது, இப்படி பேசிட்டாரே, இப்படி சொல்லிட்டாரே, அதே நினச்சி மைண்டை போட்டு உடச்சிக்கூடாது. அதை விடுங்க. அதில் இன்னொரு 4 வார்த்தை நல்லது சொன்னார், அதை நினைப்போம். ஏதோ ஒன்று சொல்லிட்டார், அதை நினைக்கக்கூடாது. நல்லதை சொன்ன நாளை நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படிதான் பவுலும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடுத்த வசனத்தில் பாருங்க, 12ஆம் வசனத்தில், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்துவின் இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதே நான் பிடித்து, அதுதாங்க முயற்சி, அதாங்க இலக்கு. வாசிமா. அதையே பிடித்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. அதையே பிடித்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அதையே பிடித்துக் கொள்ளும்படி. பின்னாடி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சேர்ல இருக்கிறவங்க எல்லாம். அதையே பிடித்து கொண்டு, வேற பிடிச்சிக்கூடாது. கடலில் முழுகிறீங்கன்னா உயிரை காப்பாற்றுற பொருளை பிடிங்க. சும்மா ஒன்றுமே இல்லாதெல்லாம் பிடிச்சிங்கன்னா முழுகிடுவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு, இந்த சோத்துக்காகவும் சொத்துக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு தெருவில் நின்றுட்டு கிடக்கிறவனெல்லாம் பார்த்து நீங்கள் ஐயோ கிறிஸ்தவமே இப்படித்தான் போல இருக்குது, நம்ம எதுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு போகணும், நம்ம எதுக்கு ஆண்டவரை தேடணும், இவர் சரி கிடையாது, அவர் அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, எல்லாமே இருக்கும். நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ உங்களுக்கு எது தேவை? நல்ல நோட்டுன்னு ஒன்று இருந்தால், கள்ள நோட்டுன்னு ஒன்று இருக்குது.
துட்டு வாங்கும் போது மட்டும் நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு 1000 முறை பார்க்குறீங்களே திருப்பி திருப்பி. அப்போ சத்தியத்தில் மாத்திரம் எது நல்ல சத்தியம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? யார் நல்ல போதனைகளை போதிக்கிறாங்களோ அவங்க போதனைகளை கேளுங்க. அது யாராக இருந்தாலும் தப்பு கிடையாது. நானே நிறைய பிரசங்கத்தை கேட்குறவன் தான் இன்றைக்கும். ஏன்னா நானும் கற்றுக்கிறேன் நிறைய. நல்ல மூத்த போதகர்கள் நல்ல அனுபவசாலிகளுடைய பிரசங்கலாம் நான் கேட்குறேன், இன்றைக்கும் கேட்பேன். நான் எல்லாம் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன் நான் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. சாகிற வரை வரக்கூடாது. எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், வரவே கூடாது அந்த எண்ணம். முற்றும் பவுல் எவ்வளோ பெரிய ரகசியங்களை அறிந்தவன், தேவ ரகசியங்கள் 14 நிருபங்களை எழுதினவன் சொல்கிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனா என்று எண்ணாமல் எதற்காக கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடர்றேன். மற்ற எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டேன். என் பட்டம் படிப்பு என் இது, அதுக்காக நீங்கள் யாரும் வீட்டில் போய் சர்டிஃபிகேட் தூக்கி குப்பையில் போட்டுற போகிறீங்க? அதெல்லாம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் என்கிட்ட இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் இவங்க காப்பாற்றி வச்சது தான். எனக்கு அப்போ ஒரு சுபாவம் வந்து எதை இடத்துல எடுத்து கிழிச்சு போட்டுருவேன், தேவையில்லைன்னு. அப்படி பயிர்களை படித்த சர்டிஃபிகேட் ஆடி எல்லாம் கிழிக்க போனேன், இவங்க தான் பாதுகாத்து வச்சாங்க. இன்றைக்கி இருக்குது என்னங்க, அது இன்றைக்கி ஊழியத்துக்கு உதவுது. அன்றைக்கி கிழிச்சு போட்டிருந்தேன்னா வாயில் சொன்னால் நம்புவாங்களா? சிலது அதெல்லாம் உதவும், வச்சுக்கோங்க. ஆனால் எது மேன்மை? மோசே போல சொல்லணும், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை பாக்கி இனி வரும் பலன் மேல் நோக்கமா. இனி என்ன ஆண்டவர் எனக்கு நடத்த போகிற விதம் என்ன, என்ன ஆண்டவர் என்னை குறித்து வச்சு திட்டம் என்ன, அதை அறிகிற அறிவு தாங்க மேன்மை. நீ கெட்டு போனால் யாருக்கு நஷ்டம்? நீ குடிகாரனானா யாருக்கு நஷ்டம்? நீ கெட்ட பழக்கத்தை கற்றுக்கினா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். உன் பணம் நஷ்டம். உன் சொந்த காசில் நீயே சூனியம் வச்சுக்கிற, நாங்கள் என்ன பண்ண முடியும்? கரெக்டாக நான் சொல்கிறது? நீ அலைஞ்சி திரிஞ்சால் யாருக்கு நஷ்டம்? நான் சபைக்கே வரமாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு நீ அலைஞ்சி தெரிஞ்சால் யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். நீ லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கிற. உன்னை நோக்கி வரக்கூடிய நன்மையான பலன்களை இழந்துகிட்டே இருக்கிற. தயவுசெய்து இனியாவது ஆண்டவரே என்னை நல்ல ஒரு பாதையில் நடத்தும், நல்ல ஒரு வழியில் என்னை நடத்தும். இந்த மோசையை போல பவுலை போல எங்கேயோ போனான் குதிரையில் ஏறி சபையெல்லாம் அடிக்கணும் உடைக்கணும்னு. அவனை தமஸ்கு நடுவிதில் சந்தித்து அவனை தன் பக்கம் திருப்பினார் பாருங்க. இவன் என் நாமத்திற்காக தெரிந்து கொண்ட, என் பாடுபடுவதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரன் ஆண்டவரே சொல்கிறார். அனனியா சொல்கிறார், ஐயோ அவனா சவுலாயிற்று, அவன் எல்லாரையும் கொல்லுவானே. நீ ஒன்றும் இல்லை, இப்போ அவரை என்ன பண்ணி வச்சுக்கணும் நீ பார்த்துட்டு வா. அவர் இப்போ 3 நாள் தடவிட்டுக்கிறார். யார்? இந்த பவுல் தான். புரியுதா? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மீறி 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 கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா ஒரு நாள் 3 நாள் தடவுற மாதிரி ஆயிரும். அப்புறம் என்னடா பாஸ்டர் சபிக்கிறாரோன்னு நினச்சிடாதீங்க, எச்சரிக்கை பண்ணுறேன். ஒழுங்காக கடவுள் வழியில் நடந்து கடவுளுக்கு பயந்து நடந்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஏதோ கிருபையில் ஓடிட்டுருக்கிறீங்க. அதனால் ரொம்ப நெஞ்சை நிமித்திக்கிட்டு கழுத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ நடக்கலைன்னு மாதிரி ஓடாதீங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வ பயத்தோடு நடக்கணும். புரியுங்களா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? ஆமாம், என்ன நடக்க நம்ம வாழ்க்கையில் தெரியாதுங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த நேரத்தில் கர்த்தர் உன் சார்பில் இருக்கணும்னா நீ எப்படி நடக்கணும்? தேவனுக்கு பயந்து இவங்களை போல கிறிஸ்துவோடு கூட நல்ல ஐக்கியத்தில் நடக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போது 2 பேரும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் திருப்பிக்கிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. எபிரேயர் 12, 16, 17. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக. அவன் பேர் என்ன வருது? வேசிக்கல்லன். அப்படின்னா என்ன பண்ணாவன்? வீட்டிலையே தங்குறது இல்லை. வீடுன்னு ஒன்று இருக்கும், ஆனால் வீட்டில் இருக்க மாட்டாங்க. எங்கே கிடப்பாங்க? எப்போ பார்த்தாலும் சில வேளையில் வீதியில் இருப்பாள். யார்? சில வேளையில் வெளியில் இருப்பாள். வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா சிலர் கஷ்டமாக இருக்குது. 4 செவத்துக்குள்ளேயே நான் உட்காந்துருக்கணுமா? எங்கேயாவது என்னை கொண்டு போட்டால் நல்லா டான்ஸ் ஆடுவேனே, கூட விஜய் இருந்தால் நல்லா இருக்குமே. அவரே பாவம் ஆடி ஆடி ஓஞ்சிட்டாரு, இனிமேல் வேறு ரூட்டை தேடிட்டு இருக்கிறாரு. ஏதாவது பண்ணலாமா? நமக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல வழி வச்சிருக்கிறாருங்க, தைரியமாக நடங்க. இவர் வீட்டிலே இருக்கிறது இல்லை, எங்கே போனார்? எல்லாம் எப்போ பார்த்தாலும் வண்ணாந்திரத்தில் போய் வேட்டையாடுறேன்னு சுற்றிக்கிட்டு அங்கே உள்ள எல்லாத்தையும் மட்டும் அங்கே வர கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் எப்படி இருந்தாங்களாம்? ஆமாம், மனநோவாய் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான் அவன்.
ஆமாம், 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதுலேயும் ரெண்டுமே உருப்படாத கல்யாணம் பண்ணிட்டான். ரெண்டுமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது இங்கே வீட்டில் சொல்லுங்கள். ஈசாக்குக்கும் ரெபேக்காக்கும் மனநோவாக இருந்தார்கள். அதனால தான் அவனை என்ன சொல்லுது வேதம், பேசி கல்லன். அப்புறம் ஒருவேளை போஜனத்துக்கு நீ வந்து வீட்டில் இல்லாமல் திரிஞ்சிட்டு கடந்த கடைசியில் ஏசா மாதிரி எங்கேயா போய் மாட்டிக்குவேன். அப்புறமா அது கூலிப்படை வச்சு தான் உன்னை ஆளை தேடும். ஜாக்கிரதை. இப்போ வந்து எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பெண்களுக்கு கூலிப்படையெல்லாம் தெரியுது? நமக்கு எல்லாரையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியுது ரோட்டில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு மைண்டு வேலை செய்யுது? அதுக்கு தான் கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவாங்க பொழுதுல. பிறக்கும் போதே கிரிமினலாகவே பிறந்திருக்கிறது என்ன. அதனால தான் பாருங்கள் இந்த ஏசாவோட நிலைமை. ஒருவேளை போஜனத்துக்காக. என்னது சொல்லுங்க? போஜனத்துக்காக. இந்த ஒருவேளை சோறு. ஏன் ஒருவேளை பட்னியாக இருக்க முடியாது? சொல்லுங்க. ஒருவேளை பட்னியாக இருக்க முடியாது. எப்போ பார்த்தா அது, அதாவது 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்றணும். இல்லைன்னா கை காலெலாம் தள்ளாடும். சரி, இருக்கிறதா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. இல்லாத போது என்ன பண்ணணும்? கொஞ்சம் காற்று இருக்கணும். அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, சாப்பாடு ஆக்கணும்ல. வெயிட் பண்ணணுமா வேண்டாம்மா? ஒரு பழமை சொல்லுவாங்களே, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்காத கதை தான். சூடாக முழுங்கிட்டானா. அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் கற்றுக்கும் சபையில். அப்புறம் அங்கே போய் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறது. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கினா நல்லா தானே இந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களாம், ஏங்க நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்களேன்னு. ஒன்று மட்டும் செய்யுங்க, உங்கள் பெட்டையும் தூக்கிட்டு போய் ஃபுல் பீட்டில் போட்டுக்குங்க, அங்கேயே படுத்துக்குங்க. ஏமான்னு கேட்டார். அங்கே மட்டும் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, அங்கே மட்டும் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, அங்கே மட்டும் தான் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க. ஃபுல் பீட்டு இறங்குனீங்கன்னா நீங்கள் வேற ஆளாக மாறிடுறீங்க, உங்களை எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு. எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்தால் தான் தேவ தூதர்களை போல அல்லேலூயா. அப்புறம் வீட்டில் போனால் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நடக்குதா இல்லையா? சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா தேவ தூதர்களை போல் இங்கே அப்படி யாருக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே கண்ணை மூடி பிரசன்னத்தில் நிரம்பிடுறது. அப்புறம் அங்கே போனோன்னே உலகத்தில் சொல்லுங்கள், உலகத்தில் நிரம்புறமா இல்லையா? சப்மரீன் மாதிரி, நீர்மூழ்கி கப்பல் மாதிரி அது உள்ளே மூழ்கிறது. அப்புறம் ஒரு நாள் மேலே வருது. அந்த மாதிரி சண்டே மட்டும் மேலே வந்துடுவேன், மற்ற நாளாக உள்ளே தான் கிடப்பேன். சப்மரீன் நான், நீர்மூழ்கி கப்பல். ஒரு நாள் மேலே வருவேன் சண்டே கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம். இந்த ஆள் பாஸ்டர் மூஞ்சியில் கொஞ்சம் முழிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முடிக்கிடுவேன் மறுபடியும் நான். இங்கே என்ன நடக்குது பாருங்க. அவன் பசியோடு வரான் ஏசா. அவன் யாக்கோபு சிவப்பான கூழ். என்னது? ஸோ கலரில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா கலர் தான் நம்மளை கெடுக்குது. என்னது? நீ சகப்பு ரொம்ப பிரைட்டாக இருக்குது, எல்லாம் மேக்கப்பு பார்த்து. ஒரு ஒரு பியூட்டி பார்லர் முன்னாடி போர்டில் எழுதி வச்சுருந்தாங்களாம். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இன்னொரு முறை சொல்கிறேன். தயவுசெய்து எங்கள் பியூட்டி பார்லர்லேருந்து வெளியே வரக்கூடிய எந்த பெண்ணையும் பார்த்து மயங்கி விடாதீர்கள். அதிலே உங்கள் தங்கையும் இருக்கலாம், பாட்டியும் இருக்கலாம். ஏன்னா உங்கள் பாட்டியே நாங்கள் பொண்ணாக்கி அனுப்புவோம். உலகம் இப்போ அப்படி தான் பண்ணுது. புரியுதா நான் சொல்கிறது? பாட்டிமாரன் கோச்சிக்கு போகிறீங்க, நீங்களாம் ஆசீர்வாதமானவங்க. அல்லேலூயா. என்ன பாஸ் எப்படி சொல்லிட்டீங்களேன்னு. நானும் இப்போ அதை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ரொம்ப வயசான நினச்சிட போகிறீங்க, இன்னும் வயசு இருக்குது. வராரு சிவப்பான கூழை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை. ஏக்கோப்பிட்ட கேட்குறாரு, எப்பா கொஞ்சம் அந்த கூழில் தாப்பா. அவன் பார்த்துட்டே இருக்கிறான், நீ என்னைக்காவது என்கிட்ட மாட்டுவா, சேஷ்ட புத்திர பாகத்தை கொடு, நான் தர்றேன். ஒருவேளை சாப்பாடும் சேஷ்ட புத்திர பாகம் ஒன்றா? சொல்லுங்கள், ஒன்றா? சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? 2 பங்கு. என்னதுங்க? அதான் சேஷ்ட புத்திர பாகம். அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அதை அவன் நெட்டில் அது இருக்கிற வரை அவனுக்கு எத்தனை பங்கு? சொல்லுங்கள், 2 பங்கு. வீட்டில் மூத்தவங்களுக்கு 2 பங்கு. அது சேஷ்ட புத்திர பாகம். இப்போ என்ன சொல்கிறான், எனக்கு 1 பங்கு தான் வரும், நீ 2 பங்கு வச்சுக்க, 2த்தையும் என்கிட்ட கொடு, நான் கூழ் தரேன். ஆனால் ஏசா என்ன யோசிச்சிருக்கணும், ஏண்டா இந்த ஒரு வேளை கூழுக்காக என் சேஷ்ட புத்திர பாகத்தையே பிடுங்க பார்க்குறியா, அது எவ்வளோ மேன்மை தேடன்னு போயிட்டுருக்கணும். என்ன பண்ணா, இது எனக்கு என்னத்திற்கு? நிறைய பேர் கொஞ்சம் இந்த சபையெல்லாம் ஒரு சபையா, இவர் இல்லைன்னா எங்களுக்கு 1000 சபை போங்க,
இப்படியே 1000 சபைக்கு போகும்போது முடிவில் எங்கே போவீங்கன்னு தெரியாமல் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் உங்கள் அடக்காராதனைக்கு 1000 பாஸ்டரும் வந்து வயலில் நிற்பாங்க. யார் பிரசங்கம் பண்ணுறது, யார் பாட்டு பாடுறது, யார் ஜெபம் பண்ணுறது. இவங்க 3 மாதம் ஏன் சபையில் இருந்தாங்களே, 3 மாதம் ஏன். ஒரு சூழ்நிலைக்கு சில சபைகளுக்கு நம்ம போகிறோம், தப்பு கிடையாது. சில வெளியூருக்கு போகிறோம், ஆராதனை கலந்துக்கிறோம், இல்லை சில நேரங்களில் நம்ம ஒரு சபையில் போய் ஒரு போகிறோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. உங்கள் இஷ்டம் தான், உங்கள் உரிமை தான். ஆனால் என்ன செய்யதே இருக்கக்கூடாது, சிந்தையை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே நான் இருந்து கர்த்தருக்காக காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்பணும். அதற்கு தான் ஆண்டவர் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார் உங்களை. சில இடத்துல சேஞ்ச் பண்ணுவார், தப்பு கிடையாது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ரட்சிக்கப்பட்டது அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, ஞானஸ்தானம் எடுத்தது அங்கே தான். ஆனால் நான் பிலீவர் அதிக காலம் வாழ்ந்தது மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசம்பிளி. அங்கே தான் அதிக பிலீவராக இருந்தேன். ஏன்னா வேறு ஊருக்கு போய்ட்டு அந்த சபைக்கு போயிட்டோம். நான் அபிஷேகம் பெற்றது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சு சின்னமலையில். அங்கே சண்டே ஸ்கூலில் நான் அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன். தெரியுங்களா, நான் 3 சபையில் போய் 3 விதமான அனுபவங்களை பெற்றுன்னு வந்தேன். இப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து என்ன ஆசீர்வதிச்சார். அப்போ நானும் ஒரு 3 சபைக்கு போயிட்டு வரட்டுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டுற போகிறீங்க. சிலருக்கு சில அனுபவங்கள் வரும், ஆண்டவர் வச்சிருப்பார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? பாஸ்டர் தான் சொன்னார் அப்படின்னு அடுத்த வாரம் யாரும் காணாமல் போயிட போகிறீங்க. எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? நான் சின்னமலையில் உட்காந்துருக்கிறேன், அடுத்த வாரம் வரேன். ஒருவேளை போஜனம் அதை தாங்க முடியல, பசி. ஒரு 10 நிமிஷம் நம்ம சபையில் எக்ஸ்ட்ரா நிற்க மாட்டேங்கிறோம், பசி. எங்கே உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், நான் காலையிலே ஒரு டீயை குடிச்சிட்டு ஓடி வந்தேன். காலையிலே டீயை பிரியாணி கூட சாப்பிட்டு வாங்க, யார் வேணான்றா. வந்து சாப்பிட்டு செய்தியை கேளுங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். அந்த பிரியாணியை விட இந்த பிரியாணி மேலானதுன்னு கேட்கணும். இப்போ என்னாச்சு, அவனை போல சேஷ்டபுத்திரரை விற்று போட்ட ஏசாவை போல கெட்டவனாகவும் ஒருவனும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா, உங்கள் மேன்மை இழந்துடாதீங்க. இவனை பார்த்துட்டு ஏசாவே இப்படி இருக்கிறான், நான் இருந்தா என்னன்னு போனால் உங்கள் இஷ்டம். புரியுதுங்களா? இவன் சொத்துக்காக கெட்டு போனவன், இன்னொருத்தன் சொத்துக்காக கெட்டு போனவன் சொல்கிறேன் பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அவன் பேர் அப்சல்லோம். அவன் தாவீதினுடைய 3ஆம் குமாரன். இவனுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை எப்படியாவது தன்னை கவர்ந்துக்கிற ஒரு அனுபவம், கவர்ந்துக்குவான் அப்படியே. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் கொஞ்சம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்கி வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். யார் இது? இப்போ அவன் பாட்டுன்னு வேற வேலையாக போயின்னு இருக்கிறான். இவர் குறுக்க போய் என்ன பண்ணுறது அவனை? வாசிமா மீண்டும் அந்த வசனத்தை. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்கி வரும்போது, எவனாகிலும் ஒருவன், இவனுக்கு சம்பந்தமே இல்லாத. நம்ம கூட ரோட்டில் போனால் சும்மா போக மாட்டோம், சம்பந்தமே இல்லாத யாரையாவது பார்த்து எதையாவது சொல்லின்னு இருக்குது. நமக்கு எதுக்கு அந்த வேலை? அவர் தலையை பாரேன், அவருக்கு முடிய பாரேன், அவங்க ட்ரெஸ்ஸை பாரேன். சபைக்குள்ளே கேட்கலாம். ஒரு ஊழியக்காரர் நீங்கள் கூட கேட்டிங்களா பாஸ்டர் காலையில்னா, சின்ன பிள்ளைங்க இப்போத்துலேருந்து டிசிப்ளின் வளர்கிறதுக்கு சொல்லி கொடுத்தான், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ரோட்டில் போனால் யாரையாவது பார்த்து என்ன பண்ணுகிறது? இவங்கள பார்த்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறது. இவன் வேலை என்ன தெரியுமா? அப்சலோம் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, இந்த 2ஆம் வசனம் போல வாசிங்களேன், உங்களுக்கு சொல்கிறேன். 2ஆம் வசனம் இதே அதிகாரம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, அது எங்கே நிற்கிறானா? ஓரத்தில். சும்மா போல அவரு காரணத்தோட தான் போறாரு. ஓரத்தில் நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவின் இடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியன் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடந்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோமும், வழக்கின் வியாஜமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். போதும். இப்போ புரிஞ்சிச்சா அப்சலோம் யாருன்னு? இவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் இவர் எங்கே நிற்கிறாரு? ராஜாவை சந்திக்க போகிறாங்கல்ல,
அந்த வழியில் நின்றுக்குவார். அப்பா எங்கே போகிற? நான் ராஜாவை பார்க்க போகிறேன். இங்கே வா இங்கே வா இங்கே வா. அங்கே போய் என்ன பண்ண போகிற? அந்த ராஜா உன் நியாயத்தை விசாரிக்க மாட்டார. இவர் ரொம்ப அக்கறை உள்ளவர் மாதிரி. யார்? அப்சலோம். இவனுக்கு உண்மையான அக்கறை கிடையாது. இவன் எது மேலே அக்கறையாக இருக்கிறான்? இவங்கள் எல்லாரையும் தன்வசப்படுத்தி கொள்ளணும். தானா சேர்ந்த கூட்டம் நல்லதா, நம்மளா சேர்க்கிற கூட்டம் நல்லதா? என்னங்க என்னடா ஏதோ பாஸ்டர் சொல்கிறாரு தானா சேர்ந்த கூட்டங்கிறாரு, என்ன தப்பாக நினச்சிட போகிறீங்க? தானா சேர்ற கூட்டம் தான் நல்ல கூட்டம். ஐயா நான் உங்கள் கூட நிற்கிறேன்யா, உங்களுக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன்யா, உங்கள் கூட நிற்கிறேயான்னு சொல்கிறான் பாரு, அவன் தான் நமக்கு என்றைக்கு நிற்பான். இந்த வலுக்கட்டாயமாக வந்து நம்மளை தழுவி 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 நான் இருக்கிறேன்னு ஜாக்கிரதையாக இருங்க. நான் உங்கள் கூட நிற்கிறேயான்னு வந்து அவன் வந்து நம்ம கூட சப்போர்ட்டாக நிற்கிறான் பாருங்க, அவன் குணம் வேற. அவன் தானாக வருவான், இவன் போய் தானாக தேடுறான். யார்? அப்சலோம். போகிறவனை கூப்பிட்டு இழுத்து என்ன சொல்கிறானா, நீ மட்டும் எங்களெல்லாம் என்னை மட்டும் நியாயாதிபதியாக வச்சுருந்தீங்கன்னா நான் இப்படியெல்லாம் உங்களை அலைய விடுவேனா, உங்களை இப்படியெல்லாம் விட்டுருவேனா? இப்படி சொல்லி சொல்லியே எங்களை இந்த நிலைமை கொண்டாந்துட்டியப்பா. இதுதானே? என்னங்க ஓட்டு கேட்க வரவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, என்னை மாற்ற நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா நீங்கள்லாம் வேற மாதிரி ஆயிடுவீங்க. நாங்கள் வேறு மாதிரி தான் ஆயிட்டோம். அது உண்மை தான். அது ஓட்டு போட்டு போட்டு நாங்கள் எல்லாம் இப்போது ஒட்டாண்டியாக நிலைமையில் ஏதோ கர்த்தர் கிருபையில் பொழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சுகபோகமாக உட்காந்துக்கிட்டு காரில் பயணிச்சுக்கிட்டு ஜாலியாக நாடாளுமன்றத்தில் ஒரு கேண்டீன் இருக்கான், ஒரு இட்லி 1 ரூபாவாம். நம்ம ஊரில் இட்லி 15 ரூபா. நம்ம சாப்பிட்ற இட்லி எவ்வளோ? ஆமாங்க, இந்த குழந்தைக்கு இட்லி வாங்க போனால் 2 இட்லி 30 ரூபா வாங்குறாங்க, 40 ரூபா வாங்குறாங்க. அதுக்கு வேறு ஜிஎஸ்டி போட்டு. சரி நல்லா இருக்கட்டும், நம்மளே நல்லா வச்சுக்கணுமா இல்லையா? நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் 1 ரூபா இட்லி சாப்பிட்றீங்க, எங்களுக்கு ஒரு 1.5 ரூபா இட்லி கொடுக்கலாம்ல? சரி ஒரு ஒன்று வேணாம், ஒரு 2 ரூபா இட்லி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷப்படுவோம். நாங்களாம் வீட்டில் இட்லி சமைக்க மாட்டோமே, நாங்கள் வீட்டில் செய்கிறோம். போன வாரம் ஒரு பாஸ்டர் மீட்டிங் போனேன். அங்கே ஒரு பிரசங்கியார் வந்தார். அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் இட்லி தோசை தவிர வேறு ஒரு உணவும் இல்லை. இதனாலே நான் அடிக்கடி எங்கள் மாமியார் வீட்டுக்கு ஓடி போய் விடுவேன். என்னை எங்கள் மாமியார் பார்த்த உடனே விதவிதமாக ஆப்பம், இடியாப்பம், பாயா, அப்புறம் என்னது, நான்லாம் எங்கள் வீட்டில் பாயாவை பார்த்ததே கிடையாது. கடையில் தான் பார்த்துருக்குறேன் பாயாவை. ஃபோன் வரும், எங்கன்னா வெளியில் போயிட்டேன்னா வரும்பொழுது கொஞ்சம் காலை உணவையும் கொண்டு வரவும். எங்கேருந்து ஃபோன் வரும்? வீட்டிலேருந்து. நீங்கள் வரும்பொழுது காலை உணவோடு வரவும் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் வீட்டில் போயிட்டு நல்லா தான் சாப்பிட்டீங்க, இப்படி போய் என்ன இது பண்ணுறீங்களன்னு சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் சொல்கிறேன். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அப்சலோம் போயிட்டு அவங்கள அப்படியே தழுவி, நான் மட்டும் நியாயாதிபதியாக இருந்தேன்னா உங்களை என்ன பண்ணுவேன், ஐயோ நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவனை கிட்ட எத்தனை பேர் வந்துட்டாங்களாம்? வரவழைத்த 200 பேர். எத்தனை பேர்? 200 பேர் அவன் பக்கம் வந்துட்டாங்களாம். இப்படி இப்போ 200 வந்து ஒரு தலைவர் ஆகிட்டார். என்ன ஆகிட்டார்? தானாகவே தலைவர். இவர் தலைவன் வந்து தானாக தலைவன் ஆகக்கூடாது, தலைவன் ஆக்கப்படணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அவன் தான் தலைவன். ஜனங்களை அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளணும். தானாக காசு கொடுத்து ஆளுங்களை வர வச்சு தலைவன் ஆகிடக்கூடாது, தலைவன் ஆக்கிடக்கூடாது. அப்படி ஆனவன் தான் இந்த அப்சலோம். இவனுக்கு எது மேலே ஆசை? சிங்காசனத்தின் மேலே ஆசை. ராஜா உட்காந்துருக்கிறார் பாருங்க, அந்த ராஜாவின் சிங்காசனத்தின் மேலே ஆசை. இவன் 3வது பிறந்தவன். இவன் ஆசைப்பட்ட தப்பு இல்லைங்க, ஆனால் அதுக்காக சதி திட்டம் தீட்டுறான் பாருங்க, அதான் தப்பு. நீங்கள் நிறைய சபைகள் கட்டி எழுப்புனார் ஆண்டவர். சபைக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? சதி திட்டங்களை தீட்டுறாங்க நிறைய சபைகளில். எப்படி நான் பெரிய ஆளாக மாறலாம்? இன்றைக்கி பெரும்பாலான உயர்தரமான பெரிய பெரிய ஸ்தாபனங்கள், நிறைய பேர் ஸ்தாபனத்தை பெருமையாக பேசுவாங்க. நீங்கள்லாம் என்னங்க சும்மா ஒன்றுமே கிடையாது, சில்லற சர்ச்சு. நீங்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்களாம் சில்லற சர்ச்சு, நாங்களாம் சில்லற சர்ச்சு தான். ஆனால் நீ பஸ்ஸில் ஏறினா சில்லறெல்லாம் இறக்கி விட்ருவான் கண்டக்டர். உன்னை சில்லறை ரொம்ப முக்கியம். என் பர்ஸில் எப்போவுமே சில்லறை வச்சுருப்பேன் நான், ஏன்னா சில்லறையை மறக்காத ஆள் நான். ஆமாங்க, 2 ரூபா கொடு 1 ரூபா கொடுன்னு கண்டக்டர் கேட்க கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் பணம் முழுசாக உங்கள் கையில் வரும். இல்லைன்னா என்ன செய்வார்? இல்லைன்னா இறங்கிடுன்னுவார். அவர்கிட்ட சில்லறை பஸ்ஸில் போட்டிருப்பாங்க, சரியான சில்லறை கொண்டு வரவும். கண்டக்டர் போய் சண்டை போட்டு கிடக்குது, நீ ஏன் சில்லறை எடுத்துன்னு வரல? உனக்கு பஸ்ஸில் ஏற போகிறேன்னு தெரியும்,
ஒரு முறை 1000 ரூபா நோட்டு செல்றதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா நோட்டு வச்சு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் கிண்டியில். எப்படி பஸ்ஸில் போகிறதுன்னு தெரியல. நானும் வந்துட்டேன், இருந்த காசை வச்சு பார்த்தா ஒரு 1000 ரூபா நோட்டு. அப்போ செல்லாத அறிவிப்பில் முன்னாடி சொல்கிறேன், மாற்றணும். பஸ்ஸில் ஏறினா இறக்கி விட்ருவாங்க. நான் இன்னொரு கொஞ்சம் இடம் போகணும் ஒரு பாஸ்ட்டை பார்க்குறதுக்கு. கடைசியில் போய் ஒரு டாஸ்மாக் கடையில் ஒருத்தரை கேட்டேன், எங்கெங்க சில்லறேன்னா, அதோ அரசு கஜானா அங்கே போங்கன்னாரு. போனேன், அங்கே போனேன். நான் 1000 ரூபாய்க்கு டக்குன்னு எண்ணி கொடுக்குறான். என்ன நோட்டு வேணும் உங்களுக்கு? 100 ரூபா வேணுமா 50 ரூபா வேணுமா வாங்கிக்கோங்கன்றான். அரசு கஜானாவும் அதுக்கு பேர். எனக்கே தெரியல, அன்றைக்கி தான் சொல்கிறாங்க. அங்கே சில்லற மாத்திரப்ப என் கூட 20 வருஷம் வேலை பார்த்தா வந்து நிற்கிறான். நான் அவன் நினச்சிட்டான் நான் ஏதோ கோட்டர் வாங்க வந்துக்கிறேன்னு. நான் சில்லற வாங்க வந்தாள். 20 வருஷம் முன்னாடி வேலை பார்த்தவன் அவன். அன்னைக்கு கரெக்டாக வரான் பாருங்க. எனக்கு பிசாசு எப்படியெல்லாம் வேலை செய்கிறான் பாருங்க. என்னை பார்த்த உடனே, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வா 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 வா, நானே பார்த்துக்கிறேன்னா. நீ என்ன பார்த்துக்கிறது, ஆளை முடியான்னு நான் காசை வாங்கின்னு ஒரே வட்டம் வந்துட்டேன். அப்படி தான் அப்சல் என்ன பண்ணுறான், எல்லாரையும் 6ஆம் வசனம் கவர்ந்து கொள்ளுகிறான். கடைசியில் ஆளுங்க சேர்ந்தவொன்னு எங்கே போகிறான், ராஜாவை கொல்றதுக்குன்னே போய் தாவீது என்ன பண்ணுறாரு, பயந்து என்ன செய்கிறாரு, பயந்து ஓடி ஒரு கெபியில் ஒளிஞ்சிக்கிறார். ராஜாவே ஓடி ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு இவன் வேறு யாரும் இல்லை, சொந்த மகன் அப்சலோம். நாமெல்லாம் அப்சலோம் மாதிரி ஆளுங்களை ஃபாலோ பண்ணவே கூடாது. போனோன்னு வச்சுக்கோங்க, கூட வந்து ஒருத்தன் வரான், அகித்தோப்பல். இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் வீட்டில் போயிட்டு இந்த 2 சாமுவேல் 15, 16, 17, 18 கொஞ்சம் படிங்க. கூட இந்த அகித்தோப்பல் எங்கே இருந்தவன் தெரியுமா, தாவீது கூட இருந்தாலும் நல்ல ஆலோசகன். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், கட்சி மாதிரி வந்து யார் கூட நின்ட்டான். ஆமாம், நம்ம சில நேரத்தில் நம்ம கூட நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வேறு இடத்துல இருக்கும் பார்ட்டி. என்னப்பா இப்போ யார் கூட இருக்கிறேன், அப்சலோம் கூட இருக்கிறேன் பார்த்து. கடைசியில் அவன் என்ன பண்ணான்னா, அந்த அகித்தோப்பல் தாவீது கூட இருந்தவரை மரியாதையாக கனமாக இருந்தான். நீங்கள் கூட யார் கூட இருக்கிறீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சும்மா நான் ரொம்ப நல்ல ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி வச்சுருக்கிற ஆளெல்லாம் நீங்கள் சரியில்லை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் உங்களுக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் சுற்றி இருக்கிற நல்ல ஆளை வச்சுக்கோங்க. நீங்கள் நல்ல ஆவிக்குரிய விஷயத்தில் வளரணும்னா முதல்ல ஒரு நல்ல சபை, அது சின்ன சபையோ சில்லற சபையோ அது நோட்டு சபையோ இருக்கட்டு போட்டோம். எனக்கு தேவையான அங்கே ஆகாரம் கிடைக்குதுப்பா, அது போதும்பா. நான் வளர்கிறதுக்குரிய ஆகாரம் எனக்கு அங்கே இருக்குது. நான் கேட்டு நான் நல்லா உருப்பிடும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். அதானே முக்கியம். பெரிய சபையில் போயிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஜாலியாக தூங்கிட்டு வர்றதுக்கா பேர் சொல்லுங்கள். இதுக்கு என்னத்துக்கு ஒரு ஆராதனைக்கு போகணும், வீட்டிலே உட்காந்துருக்கணுமே. நம்ம பெரிய சபையில் போயிட்டு யாருமே தெரியாத ஒருத்தர் மூலையில் உட்காந்துக்கிறது, யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வந்துட்டேன், அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. ஆண்டவரே இன்றைய சண்டே நான் அட்டண்டன்ஸ் போட்டேன். அதை ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். இன்றைக்கு நீ கேட்ட சத்தியம் உன் மனதில் வந்ததா, பதிச்சுக்கிட்டியா, உன் இறுதி பலகைகளை எழுதிக்கிட்டியா, சத்தியத்தை கேட்டியா. அந்த அகித்தோப்பலை பற்றி வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆலோசனைகள் நிறைவேறலை. ஏன்னா இடம் மாறி போயிட்டான்ல. அங்கே இருந்தவரை அவன் ஆலோசனைக்கு மேன்மை இருந்தது, இடம் மாறி போயிட்டான்ல. கடைசியில் என்ன பண்ணான், நான்று கொண்டு செத்தான். 2 சாமுவேல் 17:73. அப்சலோமின் கதை என்னாச்சு தெரியுமா, 18, 9, 10 படிங்க. கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். 9, 10. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போய். கழுதைக்கு அறிவா இருக்குது, ஐயோ நம்ம எஜமான தொங்கின்னு கிடக்கிறாருப்பா, அவரை காப்பாத்தலான்ட்டு. அப்படிதான் உலகத்துல விட்டுருவாங்க. உங்களை வர்றவங்களை கூப்பிடுவாங்க, வா 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 வா, நிறைய இருக்குது, வா நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், எவ்வளோ வச்சுக்கிற, போதும் வா, இதை வச்சு இன்றைக்கெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் உன் பாக்கெட் காலியான பிறகு விட்டு போயிடும், கழுதை மாதிரி போயிடும். இந்த கழுதை போயிடுச்சு பார்த்தீங்களா, என்னடா எஜமான் தொங்குறான்னு கழுதைக்கு தெரிஞ்சுதா, அது பாட்டில் அது போயிட்டே இருக்குது. இவர் எங்கே தொங்கிட்டு இருக்கிறாரு, கர்வாலி மரத்தின் மேலே. ஏன் தெரியுமா, அப்சலோமின் முடி அவ்வளோ அடர்த்தியானது, பயங்கரமான முடி. இப்போ முடி இருந்தால் மவுசு சினிமா நடிச்சிடலாம். ஆமாங்க, முடி இல்லாதவனுக்கும் மவுசு இருக்குது, முடி இருக்கிறவனுக்கும் மவுசு இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார் முடியில்லாத நடிகர், எனக்கு இதனால தாங்க மவுசு. ஒருத்தர் சொல்கிறார் முடி இருக்கு எனக்கு இதனால தாங்க மவுசு. பரவாயில்ல, ஆனால் நம்ம எதுவுமே இல்லைனா கூட நம்ம மவுசாக தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கடைசியில் தகவல் எங்கே போகுது, தாவீதினுடைய சேனாதிபதி சேவகன் யோவாபு போகுது. ஏன் அவனை பார்த்த உடனே நீ கொல்லலை, போகிறானுங்க. கவனிங்க, பாருங்க 14ஆம் வசனம் வாசிங்க. நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையை 3
வளையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் என்னும் வேக கர்வாலி வேகமா மரத்தின் வாசிங்க. நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவர்கள் நெஞ்சிலே குத்தினான். குத்தினான். அப்பொழுது யோபாவின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். 17ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குழலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்குள் ஓடி போனார்கள். பார்த்தீங்களா, இவனுங்களை மாதிரி ஆளை ஃபாலோ பண்ணால் கடைசியில் என்ன கிடைக்கும்? சவக்கூலி தான். ஆனால் மோசே மாதிரி ஆளை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்பக்கானான். எங்கே போகணும்? இன்பக்கானானுக்குள்ளே போகலாம். பவுல மாதிரி ஆளை ஃபாலோ பண்ணிங்கன்னா பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கலாம். எது வேணும்? நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க? யார் உங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருக்கணும்? நான் பார்க்கறதெல்லாம் யார் தெரியுமா? நான் நிற்கிற இடம்லாம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? மேன்மையான தேவஸ்தானம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீ போக வேண்டிய இடம் இருக்குது, நீ உட்கார வேண்டிய இடம் இருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அடித்து தூக்கி போட்டு புதைச்சி கற்குவியில் குவிக்கணுமா? இல்லைன்னா எதுவுமே இல்லாத நிராயுத பணியாக ரோட்டில் அலையணுமா? ஏசா மாதிரி. பாஸ்டர் இப்படி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா இப்படி கேட்டீங்க, உங்களை பார்த்து இல்லைங்க, பொதுவாக சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், லெசன். கவனிக்கிறீங்களா தம்பிமார்களே? லெசன். உன்னை அப்சலோமாக வச்சுக்காத, உன்னை ஒரு ஏசா வச்சுக்காத. நீ ஒரு மோசையை போல பவுலை போல எழும்பு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். சகோதரிகளுக்கு சொல்கிறேன், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஆமாம், சுகபோக வாழ்க்கையெல்லாம் விடுங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து கிறிஸ்துவினுத்த ஒரு நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். அவன் சொல்கிறான், எல்லாம் குப்பையாக தூக்கி போட்டேன். என் ஜாதி, என் மதம், அது இது, என் குலப்பெருமை, கோத்தர பெருமை. உங்களுக்கு தெரியுமா, எங்கள் தாத்தா பெரிய பரம்பரை கிறிஸ்தவர், அவரு முற்கால கிறிஸ்தவர். நான் கேட்குறதெல்லாம், உங்கள் தாத்தா பரலோகம் போனாரா? அதுதான் முக்கியம். நீ பரம்பரையை பற்றி பேசாத, அது முக்கியம் இல்லை. நீ பரலோகம் போவியா? அது முக்கியம். நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஓடுவோம், மோசையை போல ஓடுவோம். எல்லாத்தையும் விடுங்க, பழசெல்லாம் விட்டு தூக்கி எறிங்க. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த பழைய கதையெல்லாம் பேசத்தை விட்டுட்டு, கவனிக்கிறீங்களா, எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இனிமே எனக்கு கிறிஸ்து போதும். அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படி எழுதிட்டு ஓடுறான். அவனுக்கு நிறைய சொத்து இருந்தது, எதையும் போய் பார்க்கல. அவன் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குன்னு ஓடினான். அட்லீஸ்ட் நீங்கள் அப்படி ஓடலைனா கூட, பவுல மாதிரி ஓடலைன்னா கூட, மோசே மாதிரி இல்லைனா கூட, அவங்க வழியிலையாவது நடங்க, அவங்க பாதைகளையாவது போங்க. ஏன்னா நீதிமான்களின் பாதைகள் நடுப்பகல் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அந்த நீதிமான்கள் பாதையில் நடங்கய்யா. அதை விட்டுட்டு துன்மார்க்கரின் பாதையில் ஏன் நடக்கிற? துன்மார்க்கர் ஆலோசனை ஏன் கேட்குற? அது உன்னை கவிழ்த்து போடும், அது உன்னை கெடுக்கும். உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தனைகள் பரத்திற்குரியதாக, பரிசுத்தத்திற்குரியதாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஏதோ இந்த உலக சின்ன சின்ன இன்பங்களுக்காக, உலக இச்சைகளுக்காக நாங்கள் ஒரு நாளும் கெட்டு விடாதபடி நாங்கள் பிழைக்கிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது